உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில வரக்கூடிய இந்த வாரத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நம்ம கூட டாரட் கார்ட் ரீடர் சாரா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வரக்கூடிய இந்த வாரத்துல நம்மளோட நேயர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத ரொம்பவே விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷ ராசி நேயர்கள், அவங்க இந்த வாரம் என்ன பண்ணலாம்? மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் மேஷம் என்ன செய்யலாம் அப்படின்னா, உணர்வு ரீதியான இமோஷனல் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நியூ பிகினிங்கோ இல்லை முடிவுகளோ இந்த வாரம் மேற்கொள்ளலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக அவங்க எந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஆக்ஷன்ஸும் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸை நோக்கி போகும் அப்படின்னு இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது மேஷராசி நேயர்கள்? என்ன பண்ண வேண்டாம்னா, பண ரீதியாக கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். யார்கிட்டயும் பணம் கடன் கொடுக்கறதோ இல்லை கடன் வாங்குறதோ இல்லை கடனுக்கான ப்ராசஸ் பண்ணுறதோ அது இந்த வாரம் வந்து அவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66661010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும் போது டிசிஷன்ஸ் கரெக்டாக எடுப்பாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட அந்த டிசிஷன் இதுதான் எடுக்கணும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து 1010 யூஸ் பண்ணும் போது அவங்களோட லைஃப்பில் இனிமேலாவது அந்த வளர்ச்சி வந்து ஏற்படும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து இவங்க சந்தோஷமா இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும். எது இருக்குதோ அதை வச்சு அவங்க ஒரு மன அமைதி, ஒரு ஃபுல்ஃபில்க்கு வரணும். ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு சூழல் இருக்கும். அது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதனால ஸோ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மன ரீதியாக ஹாப்பியாக இருக்கணும். இந்த யோகா அந்த மாதிரியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க செகண்ட் சக்ரா, சேக்ரல் சக்ரா வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறது இந்த வாரம் நல்லது. ஸோ அதுக்கான மெடிடேஷன் பண்ணுறது நல்லதாக இருக்கும். கண்டிப்பா மேஷராசி நேயர்கள் வந்து பண விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேஷராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மேஷத்தை தொடர்ந்து ரிஷபராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப கிளியராக இருக்கணும். மைண்டை வந்து அலப்பாய விடக்கூடாது. மைண்ட் செட் வந்து ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ கடிவாளம் கட்டின மாதிரி அப்படி ஃபோக்கஸ்டாக போகணும். ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் என்ன செய்ய வேண்டான்ற போது யாரையும் நம்ப வேண்டாம், யார்கிட்டயும் சஜஷன் கேட்க வேண்டாம். குறிப்பாக வந்து 3வது நபர்கள்கிட்ட சஜஷன் கேட்கறது, ஸோ கூட இருக்கிறவங்க கிட்ட சஜஷன் கேட்கறது, இந்த மாதிரி எதுவுமே வச்சக்கூடாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ மைண்டை வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் அண்ட் பர்பிள். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12341414. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் அவங்க எஃபர்ட் போட்டதுக்கு எந்த விஷயத்தில் எஃபர்ட் போட்டிருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ரிவார்ட்ஸோ இல்லை ரெகக்னேஷனோ நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் 1414 வந்து இனிமே செய்யக்கூடிய காரியங்கள்ல யூனிக்னஸா இருப்பாங்க, தனித்துவமா இருப்பாங்க. கண்டிப்பா ரிஷபராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகருக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, த்ரோட் சாக்ரா வந்து அவங்க கிளியரா வச்சுக்கணும். இந்த சென்ஸ் வந்து நல்ல விதமா பேசணும், பாசிட்டிவா பேசணும். அண்ட் பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவா பேசணும். கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்து அது மனசுக்குள்ளே போட்டு பூட்டக்கூடாது. சொல்றத கூட தெளிவா ஆப்போசிட் பர்சனுக்கு கரெக்டா சொல்லிடணும். ஸோ அந்த த்ரோட் சாக்ரா வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இந்த வாரம் அவங்களுக்கு
அதை ஆக்டிவேட் பண்றதுனால நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். எதா இருந்தாலும் இவங்களே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை இந்த வாரம் கண்டிப்பா செஞ்சிருங்க அப்படிங்கறத தான் முருகர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ரிஷபராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது இவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள், நிறைவேறாத ஆசைகளை பத்தி யோசிச்சு சோகத்துல இருக்கிறாங்க. பட் இந்த வாரம் அதை தவிர்த்துடணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு இருக்கும். அந்த வாய்ப்புகளை இந்த வாரம் அவங்க சரிவர பயன்படுத்திக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, அன்னெசரியா எதுவும் பார்ட்டி, செலிப்ரேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை கலந்துக்க வேணாம், அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க வந்து இமோஷ்னலி கொஞ்சம் சேடா இருப்பாங்க, டவுனா இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்துக்கும் போது இவங்க கரெக்டா மற்றவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாம கூட போகலாம். ஸோ அதனால அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 அண்ட் 1717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி 1919 இந்த வாரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கு. ஸோ அது கிளியர் ஆகணும், ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே ஒரு ஈடுபாடு ஏற்படணும் அப்படின்னா இந்த 1919 அவங்க யூஸ் பண்ணும் போது அந்த விரக்திலாம் கிளியர் ஆகிடும். அண்ட் 1717 யூஸ் பண்ணும் போது இவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் தட்டி பறிக்கப்பட்டது, ஒரு சக்சஸ் கிட்ட போயிட்டு வேற யாரும் தட்டி பறிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்ததுன்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கான ஒரு சக்சஸ் அவங்களை தேடி வரும். கண்டிப்பா. மிதுன ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் வந்து அவங்களுடைய அந்த லவ், அஃபெக்ஷன் இதெல்லாம் அதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதுதான் வந்து அவங்களுடைய நேச்சர் அப்படின்னா. ஸோ அது இத்தனை நாளா அது கொஞ்சம் லேகிங்கா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் மாதிரி அவங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து ஷேர் பண்ணணும். கைண்ட்லி ஹார்ட்டடாக இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மனதளவில் அவங்க ஹீல் ஆவாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ஈடுபடுறது, இந்த மாதிரி அவங்கள வந்து உட்புகுத்திக்கணும் இந்த வாரம். கண்டிப்பா. மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மிதுன ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, பண ரீதியான வேற ஏதாவது பணம், படிப்பு, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ண போறாங்க, பொருள் வாங்க போறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கான பிளானிங்ஸ் இந்த வாரம் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாம யார்கிட்டயும் போய் மிங்கிள் ஆக வேண்டாம், கொலாப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தனியா இருக்கிறது நல்லது. தனியா இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த யூஸ்ஃபுல்லா பண்றாங்கன்னா அது நல்லதா இருக்கும். யார்கிட்டயும் போய் இந்த வாரம் மட்டும் மிங்கிள் ஆகாம இருக்கிறது பெட்டரா. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் ப்ளூ அண்ட் ப்ரௌன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1616 அண்ட் 1111. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது செய்யற காரியத்துல இல்ல அந்த பிளானிங்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க அண்ட் அலர்ட்டா இருப்பாங்க. தேவையில்லாம மற்றவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி, பிரச்சனைகளை தவிர்க்கிற விதமா ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் அவங்க எந்த மாதிரியான ஒரு புதிய விஷயங்கள், புதிய காரியங்களை முயற்சி செஞ்சாலும், அடியெடுத்து வச்சாலும் அதை வந்து சூரிய பகவானோட ஒரு ஆசையோட அவங்க தொடங்கணும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து எழுந்துக்கணும். ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறத பழக்கமா வச்சுக்கணும். அது இந்த வாரத்துல இருந்து அவங்க செய்யும் போது கண்டிப்பா நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பா. கடகராசி நேயர்கள் இந்த வாரம் ஃபுல்லாவுமே கண்ணும் கருத்துமா எல்லா விஷயங்கள்லயும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துக்கான பலன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கடகராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்ம ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா,
கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க, இமோஷனலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற போது ஸோ அந்த டைம்ல வேற எந்த விஷயங்களும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அந்த ஹீலிங் ப்ராசஸ், ரெக்கவரி ப்ராசஸ் அதை மட்டும் இந்த வாரம் அதிகமா செய்யணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஏதாவது யாரையும் வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட வேண்டாம். ஏன்னா அது திருப்பி அவங்களுக்கே ரிப்பீட் ஆயிடும். அதனால எந்த ஆர்கியூமெண்ட்ஸையும் ஒரு மாதிரி வெட்டோன்னு துண்டு பேசுவாங்க, அந்த மாதிரி ஹார்ஷா பேசுறதெல்லாம் கண்டிப்பா இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட், ரெட் அண்ட் கோல்டன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55558888. ஸோ இந்த 4548 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு எமோஷ்னலி ஒரு சார்ஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 45 வந்து அது ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும், பாசிட்டிவாக வந்து ஷிஃப்ட் ஆகும். அண்ட் 48 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு டிவைன் பவர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். சிம்மராசினியர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அபண்டன்ஸான ஒரு வளமான வாழ்க்கை அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பட் இவங்க ஸ்டேபிளா இருக்கணும். இந்த வாரம் வந்து ஒரு சில நல்ல காரியங்களை வந்து அவங்க செய்யணும், முடங்கி கிடக்க வேண்டாம். நல்ல காரியங்கள் செய்யும் போது கண்டிப்பா இவங்களுக்கு அதன் மூலியமா ஏதாவது ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை அவங்க செயல்படுத்தணும் அப்படின்றத முருகரோட மெசேஜ். கண்டிப்பா. அதாவது இந்த வாரம் வந்து வெட்டு 1 துண்டு 2ன்றத பேசத கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டிய வாரமா அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சிம்மராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாம்? ஸோ கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாத எதையும் கற்பனை பண்ணக்கூடாது, குழம்பக்கூடாது. ரியாலிட்டியில என்ன இருக்கோ அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதனோட ஃப்ளோவா போகிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை போட்டு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதை குழம்பிக்க தேவையில்லை. ஸோ தெளிவான ஒரு மனநிலைமையோட இருக்கணும். தெளிவான சிந்தனைகள் வந்து அவங்க மேற்கொள்ளணும். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? ஸோ யார்கிட்டயும் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், ஃபைட் பண்ண வேண்டாம். சின்ன விதமான ஆர்கியூமெண்ட்ஸ் தானே, சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் இல்லாம, யாராவது பிரச்சனைக்கு வந்தாலும், சின்ன ஆர்குமெண்ட்டுக்கு வந்தாலுமே இவங்க கொஞ்சம் விலகி போயிடுறது அவங்களுக்கு நல்லதா இருக்கும். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? கன்னி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 9999 ஸோ இந்த 49 and 101, அது எஸ்பெஷலி இந்த 101 இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்க வந்து மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத ஒரு சிந்தனைகளுக்குள்ளே போக மாட்டாங்க. இமோஷன் ரீதியாக வந்து ஒரு ஸ்டேபிளாக இருப்பாங்க. அண்ட் 49 எப்பவுமே அவங்க யூஸ் பண்ணும் போது நல்ல விதமான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்ன? கன்னி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். சில பேர்லாம் வந்து நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம மேலதான் தப்பு, நம்ம எதுவுமே ராசி இல்லை அப்படின்னு அவங்களே அவங்க டிகிரேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரியான சிந்தனைகள் இவங்களுக்கு வருதுன்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க நிறைய விஷயத்துல இருந்து கடந்து வந்திருப்பாங்க. அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு இந்த அளவுக்கு வந்திருக்கோமே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் சுத்தி இருக்கிறவங்க யாராவது நல்லது பண்ணாலும் அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குற விதமா, அப்ரிஷியேட் பண்ற விதமா இருக்கும் போது இவங்களுக்கும் நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து இந்த வீக் எண்ட்லயே அவங்களுக்கு நடக்கும். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் அதான். மனதை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கன்னிராசி நேயர்கள்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இத்தனை நாளா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சைட்ல இருந்து ஒரு சிக்னல் கிடைக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரட்டும், அதுக்கப்புறம் நான் எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி. பட் இதுக்கு மேல அதை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு ஈவன் இந்த வாரம் ஏதாவது சிக்னல் கிடைச்சதுன்னா மேற்கொண்டு அவங்க ப்ரொசீட் பண்ணணும். வேலை ரீதியா, பிசினஸ் ரீதியா இவங்க போஸ்ட்போன் எதுவும் பண்ண வேண்டாம், மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டாம்? ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எனக்கு ஃபுல்ஃபில்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே திருப்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை குறைச்சிக்கலாம்.
எல்லாமே எல்லா காரியங்களும் வந்து திருப்திகரமா அமையாது. ஸோ அதனால எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கணும், சந்தோஷத்தை நோக்கியே வாழ்க்கை போகணும், ஹாப்பியாவே இருக்கணும், பாசிட்டிவாவே இருக்கணும் அப்படின்ற ஒரு இமோஷனல் ரீதியான ஒரு தேடலை குறைச்சிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம். இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், கிரீன் அண்ட் ஒயிட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777722. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனதளவுல ஒரு தெளிவு, ஞானம் வந்து கிடைக்கும். ஸ்பிரிச்சுவலா போயிட்டு இருக்காங்க, இல்ல ஸ்பிரிச்சுவல் ரீதியா ஏதாவது ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்த 47 அவங்க யூஸ் பண்ணா நல்ல விதமா இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் 222 யூஸ் பண்ணும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகக்கூடிய அந்த அலைன்மெண்ட், அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா. துலாம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு பண ரீதியான ஒரு தட்டுப்பாடு இருக்கு அப்படின்றதுனால ஸோ அவ்வளவுதான் அவங்களோட லைஃப், இல்ல வந்து ஒரு திருப்திகரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரக்திக்கு போகக்கூடாது. அதாவது சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல விதமா ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும், அவுட்கம் பெருசா கிடைக்கும் போதுன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லா ட்ரை ஆகும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதனால இப்போ ஃபினான்ஷியலி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால சோர்ந்து போயிடக்கூடாது. ஸ்டேபிளா அவங்க செய்யக்கூடிய பணிகளை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இப்போ வந்து லாகிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும் அப்படின்றது முருகர் மெசேஜ். கண்டிப்பா. அதாவது வாழ்க்கையில இன்பம் மட்டும் கிடையாது, துன்பமும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடிய நாட்களா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க துலாம் ராசி நேயர்கள்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? விருச்சகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது வரைக்கும் எதுவுமே ஒரு கோல் இல்லாம அச்சீவ்மெண்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வாரம் இவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, இவங்களால என்ன அச்சீவ் பண்ண முடியும், இவங்களால எந்த மாதிரியான காரியங்கள்ல செயல்படுத்த முடியும், கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வாரமா இது அமைய இருக்கு. ஸோ அதனால இந்த வாரம் கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் இவங்களால முடிகிற நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்கணும். அப்போ அவங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஸ்பார்க்கிள் கிடைக்கும், அவங்களுக்கு பர்பஸ், லைஃப் பர்பஸை பத்தின ஏதாவது ஒரு லிங்க் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது? இவங்க இந்த வாரம் என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப இதுலயும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் டைம், இவங்களுக்கான ஒரு செல்ஃப் டைம் எடுத்துக்கணும். தேவையில்லாம பண ரீதியாவோ இல்ல வேலை ரீதியாவோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம். அது நெசசரியா இருந்தா ஓகே, அன்னெசரியா இவங்களா போய் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் yellow and green. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 232344. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணணும். 444 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ ப்ரொடெக்ஷனே இல்லாம நெகட்டிவிட்டியில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த 444 யூஸ் பண்ணும் போது அதுல இருந்து ரிலீஸ் ஆவாங்க. 2323 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் ஏற்படும், நம்பிக்கை வந்து ஏற்படும், நம்பிக்கை மனப்பான்கு ஏற்படும். விருச்சக ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ விருச்சகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எஸ்பெஷலி இவங்க அன்பு, இந்த லவ், அஃபெக்ஷன் அந்த சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும். அதாவது இப்போ ஆண்கள் வந்து சைக்காலஜிக்கலா பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எமோஷனலி ஒருத்தவங்க மேல பாசமா இருந்தாலும் அதை வெளி காட்ட மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, லைக் உமன் மாதிரி. அந்த மாதிரி இவங்க மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு நபர் மேல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருந்தாலுமே இந்த வாரம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா இவங்களை பத்தி ஃபோக்கஸ் பண்றது நல்லதா இருக்கும். கண்டிப்பா. உங்களோட அன்பை அதிகமா வெளிப்படுத்த வேண்டாத வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க விருச்சக ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? தனுசு உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அமைதியா இருக்கணும் அண்ட் வந்து ப்ரைவசி ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். சீக்ரெட்ஸ் எதாவது இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். இந்த வாரம் யாருக்கிட்டே ஏதாவது சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா யோசிச்சு ரிவீல் பண்றது நல்லதா இருக்கும். எந்த அளவுக்கு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாங்களோ அது அவங்களுடைய மனதுக்கும் அவங்களுடைய
உள்ளுணர்வுக்கும் அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இன்ட்யூஷன் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து லைஃப்ல ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கான முதல் அடி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த வாரம் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் ஏன்னா அவங்களே அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். அதனால இந்த வாரம் தவிர்த்துட்டு வரக்கூடிய வாரங்கள்ல அதுக்கான ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 1234. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதி யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணும் போது லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்ம ஒரு விஷயத்துல எஃபர்ட் போட்டோம், அது வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு இருந்த விஷயங்களை கூட திருப்பியும் ஒரு பிகினிங் கொண்டு வரணும் விருப்பப்படுறாங்கன்னா இன்ஃபினிட் சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1234 யூஸ் பண்ணும் போது கரெக்டான ஒரு ட்ராக்ல போகக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது? ஸோ தனுஷ் இவங்களுக்கான முருகர் கார்டு. முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, மனதளவுல உடைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த அன்பு பாசம் அதெல்லாம் மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்ததுனால அவங்க மன ரீதியா கண்டிப்பா புரோக் ஆயிருப்பாங்க, உடைஞ்சு போயிருப்பாங்க. முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் அவங்களுக்குள்ளே அதை தேடிக்கணும். இப்போ இந்த சூழலுக்கு அவங்களுக்குள்ளே அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் கேர் இதெல்லாம் அவங்களுக்குள்ளே அவங்க தேடிக்கிட்டா மட்டும்தான் இதுல இருந்து அவங்க முழுமையா வெளியே வர முடியும். இந்த ஒரு பர்சன் காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் கிட்ட போகும்போது அது இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை தான் கொடுக்கும். ஸோ அதனால இவங்களுடைய அந்த ஹார்ட் பிரேக்கை சரி செய்யறது இவங்களா மட்டும்தான் இருக்கணும். அண்ட் முருகரை வந்து நிச்சயமா அதை ஒரு ஹீலிங் ஒரு மீடியமா அவங்க தாராளமா எடுத்துக்கலாம். கடவுள், குரு அதை தவிர்த்து ஒரு ஹீலிங் மீடியமாக கூட முருகரை அவங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பா உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லணுமா வேணாமான்னு நிறைய வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க தனுசு ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மகர ராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிளானிங்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு பிளானிங்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும். சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வந்து பேசணும். பேசும்போது ரொம்ப கிளியரா தைரியமா வந்து பேசணும். கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தைரியமா இருக்கணும் அப்படின்றது. என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது? என்ன பண்ண வேண்டாம்னா, பணத்தட்டுப்பாடு இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு லாஸ் இருக்குன்னா அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ அதை பத்தி அதுக்கு வழி தேடுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. அதை வந்து கண்டிப்பா அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் பர்பிள். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111 and 4444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணும் போது 111 யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய இன்ட்யூஷன் கரெக்டாக வந்து செயல்படும். என்ன பேசணும், என்ன பேச வேண்டாம், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும்னு. 4444 யூஸ் பண்ணும் போது ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எப்படியாவது அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிரும். மகர ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, தேவையில்லாம எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். அதுவும் நடந்து முடிஞ்ச காரியங்களை கவலைப்படுறதை தவிர்த்துட்டு அதை எப்படி அதுல இருந்து கடந்து வரலாம், மூவ் ஆன் பண்ணலாம், அதை யோசிக்கிறது ஓகே. பட் அதுவுமே யோசிக்கும் போது அது கவலைக்கிடமா போயிடுதுன்னா அது தவிர்த்துறது நல்லது. ஸோ எந்த கவலையும் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக தைரியத்தோட பேசணும். கவலையை வந்து அடியோட விட்டுறணும் அப்படின்றது முருகர் மெசேஜ். கண்டிப்பா இந்த வாரம் ஃபுல்லா ரொம்பவே தைரியமா இருங்க அப்படிங்கிறது தான் நம்ம முருகருடைய மெசேஜ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மகர ராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி நேயர்கள் இந்த வாரம் என்ன பண்ணலாமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா இந்த வாரம் வரும். ஸோ அதை வந்து கைவிட்டுறாம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை தவற விடக்கூடாது. வரக்கூடிய சின்ன வாய்ப்புகளா இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? என்ன பண்ண வேண்டாம்னா, யார்கிட்டயும் பிரச்சனை வேண்டாம். ஸோ யார் மேல சந்தேகம் ஏதாவது இருந்தா கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. யாரை பத்தியும் அதிகமா யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர்
லைட் ரெட் அண்ட் டார்க் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 7772121. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 777 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக்கியான வாரமாக இது வந்து இருக்கும். அண்ட் 2121 யூஸ் பண்ணும் போது பண ரீதியான ப்ராஸ்பரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மெச்சூர்டு மேன் மாதிரி அவங்க வந்து யோசிக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆண் நபர் எப்படி வந்து அறிவு சார்ந்து டிசிஷன்ஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி இவங்க டிசிஷன் எடுக்கணும். இவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே சரி, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தெளிவான ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட் கிடைக்கணும்னா அதுக்கு அது சார்ந்து முருகரை வந்து வழிபடுறது நல்லதா இருக்கும். கண்டிப்பா வர வாய்ப்புகளை கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கும்பராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடைசி ராசியான மீனம் ராசி, இவங்க இந்த வாரம் என்ன பண்ணலாமா? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வருது, 4-5 ஆப்ஷன்ஸ் வருது. 4-5 விதமான ஒரு விஷயங்களை கையாண்டுட்டு இருக்காங்கன்னா, ஸோ அதுல வந்து எது இவங்களுக்கு நல்லது, எது இவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றத கண்டிப்பா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வாரம் அதுல எது நம்மளுக்கு தேவையானது, எது தேவையில்லை அப்படின்றத ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு வீக்கா இந்த வீக்கா அவங்க எடுத்துக்கணும். என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண வேண்டாம்? ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறேன், ரொம்ப லாஜிக்கலா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இமோஷனலி வந்து சில விஷயங்களை வந்து விட்டுருவாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறதால இமோஷனல் ரீதியா யாரையாவது ஹர்ட் பண்ணிடலாம், இல்லை இவங்களே இமோஷனலி வந்து பாதிக்கலாம். அதனால ரொம்ப அந்த மாதிரி இருக்க வேண்டாம். இவங்களுக்கு செல்ஃப் ஹானஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிரச்சனை வராத மாதிரி இவங்க நடந்துக்கணும். இவங்களுக்கான லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 18, 18, 11 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 18, 18 யூஸ் பண்ணும் போது இவங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் இவங்களுக்குள்ள வந்து உருவாகும். அண்ட் 11 and 11 யூஸ் பண்ணும் போது இவங்களுடைய ஆசைகள் வந்து நிறைவேறும். என்னென்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி, இந்த 11 and 11 ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக எடுத்துக்கும் போது அது நிறைவேறும். கண்டிப்பா மீனம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமே? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க எந்த காரியங்கள் செஞ்சாலுமே அதுல ஒரு முழுமையை வந்து இவங்க அடையணும். ஸோ அந்த முழுமை பெறணும், முழுமை அடையணும்னா முருகரை கண்டிப்பா இவங்க வழிபடும் போது அந்த முழுமை வந்து பெறுவாங்க. இது வரைக்கும் ஏதாவது அன்பினிஷ்டு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு மிடில் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க, பட் அது மேல ஈர்ப்பு இருக்குன்னா ஸோ அதை முழுமை செய்யறதுக்கான முயற்சிகள் இந்த வாரம் அவங்க மேற்கொண்டா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா முயற்சிகள் நிறைந்த வாரமா இந்த வாரம் மீனராசி நேயர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மீனராசி நேயர்களா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணல ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றிமா. நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்க பாசிட்டிவா இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க.